الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலாவினுடைய மிகப்பெரும் கிருபையை பொருட்டால் மதரசா சாலிஹாத் நிஸ்வான் உடைய 3வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு தீனுடைய உத்வேகத்தை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, நபிமார்களினுடைய தொடர் இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிவடைய செய்து விட்டார். நபி அவங்களுக்கு பிறகு இனிமேல் எந்த நபிமார்களும் இந்த பூமியில் வரப்போவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துவங்கி கடைசியாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் என்றென்றும் இந்த பூமியில் நீடித்திருக்கக்கூடிய மார்க்கம். நம்ம ஒரு குறுகிய நேரம் தான் தீனுடைய இந்த விஷயங்களை பகிர போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க மிக்க கவனத்தோட உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளாம, அதே நேரத்தில் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் யார் இருக்கிறீங்களோ அவங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகுந்த கவனத்தோட இதைய கவனத்திற்கு வைத்து கேட்டால் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்றென்றும் நீடூழிய மார்க்கமாக, எந்த சக்திகளாலும் உடைக்க முடியாத மார்க்கமாக, முழுக்க முழுக்க ஆதாரங்களுடன் பின்னப்பட்ட மார்க்கமாக இதை அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான். இந்த தீன கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல 2 விதமான ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். ஒன்று கிதாபுல்லா, இன்னொன்று ரிஜாலுல்லா. கிதாபுல்லா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய வேதம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தான். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்தான். அந்த குர்ஆன் என்கக்கூடிய வேதம், அதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் இந்த விக்ர் என்கக்கூடிய திருவேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம், இந்த வேதத்தை நாமே பாதுகாக்கக்கூடியவராக ஆகியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உலகத்துல குர்ஆனை தவிர எத்தனை வேதங்கள் இறங்கியதோ அதுல எந்த வேதத்தினுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையில வச்சுக்கல. ஆனா இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபை பத்தி சொல்லும் பொழுது, இன்னா லஹு லஹாஃபிதுன், நாமே இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா நபி அவங்களுக்கு பிறகு நபிமார்கள் இல்லாததுனால இந்த வேதம் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயம், ஆண்கள், பெண்கள், உலகத்துல வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்கள் ஒரு சுயமான ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி நிம்மதியான பெருவாழ்விற்கு வழிகாட்டக்கூடியதாக இந்த வேதம் அமையணும். இடையில இந்த வேதம் திருடப்பட்டு போச்சு, காணாமல் போயிடுச்சுனாக்க மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெருநூல் இல்லாமல் போயிடும். அதற்காக வேண்டி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த வேதத்தை
இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிட்டான். வ இன்னா லஹு லஹாஃபிதூன்ங்கிற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதை தான் சொன்னான். கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுத்த நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும், இனியும் கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை முயற்சிகள் நடந்தாலும் கூட அத்தனை முயற்சிகளுக்கு மத்தியில இந்த வேதத்தை ஒரு நுக்தா, ஒரு எழுத்து கூட மாறாம இதை அப்படியே பாதுகாத்து அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அது இந்த அல்லாஹ்வினுடைய தன்னுடைய பொறுப்பாக குர்ஆன் இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சொல்லி இருக்கிறார். ஒன்றாவது. அடுத்து இரண்டாவது, இந்த தீன் கியாமத் நாள் வரைக்கும் பாக்கியாக இருப்பதற்கு ரிஜாலுல்லாஹ் என்கக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா பூமியில ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். அல்லாஹ் தஆலா நுபுவத் என்கக்கூடியத யாருக்காவது பணம் இருந்தா, யாருக்காவது செல்வம் செழிப்பு இருந்தா, யார்கிட்டயாவது சொத்து பத்துகள் அல்லது பதவிகள் இருந்தா அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்துறது இல்லை. இந்த நுபுவத் என்கக்கூடிய பொறுப்பை யார அதை கொடுத்தாக்க நற்குணத்துடன் நல்ல முறையில அதை பாதுகாப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நபிமார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குறான். நபி அவங்களுடைய பல திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் முஸ்தபா, இன்னொன்னு முஜ்தபா அப்படின்னு இரண்டு பெயர்கள். அல்லாஹ்வினால் இறை தூதுத்துவத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே. இப்போ இரண்டாவது இந்த சில்சிலா, இந்த தொடர் அல்லாஹ்வினுடைய மனிதர்கள் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துவங்கி இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிவுற்றது. நபி அவங்களுக்கு பிறகு இனிமே இந்த பூமியில எந்த நபிமார்களும் வரப்போவது கிடையாது. அந்த நபிமார்களுடைய தொடராக நபிமார்களினுடைய வாரிசுகளை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில வச்சிருக்கிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியாஇ, ஆலிம்களாக இருப்பவர்கள் நபிமார்களினுடைய வாரிசுகளாகும் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க. وَإِنَّ الْأَنْبِيَاءَ لَمْ يُوَرَّثُوا دِينَارًا وَلَا دِرْهَمًا, நபிமார்கள் காசு பணங்களுக்கெல்லாம் வாரிசாக விட்டு செல்ல மாட்டார்கள். وَإِنَّمَا وَرَّثُوا الْعِلْمَ, அவர்கள் வாரிசுகளுக்கு அனந்தர சொத்தாக கொடுத்து விட்டு சென்றிருப்பதெல்லாம் கல்வி ஞானத்தை மட்டுமே. فَمَنْ أَخَذَهُ أَخَذَ بِحَظٍّ وَافِرٍ, எவர் தீனுடைய வகையுடைய கல்வி ஞானத்தை தன்னுடைய சிரசில் தன்னுடைய சிந்தனையில உள்ளத்துல எடுத்துக்கொண்டாரோ அவர் மிக பெரும் சொத்து குவியலை எடுத்துக்கொண்டவராக ஆகுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுக்கு முன்னாடி இப்ப 8 மாணவிகள் இங்க பட்டம் பெறுவதற்காக வேண்டி இருக்கிறாங்க. இந்த நான் மேல் குறிப்பிட்ட ஹதீஸ்ல ஆலிம்கள் நபிமார்களினுடைய வாரிசுகள்னா அது வெறும் ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெண்களாக இருந்து பட்டம் பெறக்கூடியவங்க. அதுல முபல்லிகாவா பட்டம் பெற்றாலும் சரி, முஅல்லமாவா பட்டம் பெற்றாலும் சரி, அல்லது ஆலிமாவாக பட்டம் பெற்றாலும் சரி, யாரெல்லாம் வகையினுடைய இறை ஞானத்தை இறை எச்சத்துடன் உள்ளத்துல எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாமே நபிமார்களினுடைய வாரிசுகள் தான். அதுக்கு இப்படிதான் இருக்கணும், இதைதான் கத்திருக்கணுங்கிறதுல வகையினுடைய இல்மை யாரு சுமந்திருப்பாங்களோ உள்ளத்துல, அந்த பேணுதல அந்த தக்வாவை யாரு சுமந்திருப்பாங்களோ அவங்க எல்லாருமே நபிமார்களினுடைய வாரிசுகளாகவே தான் கருதப்படுவார்கள். இன்னைக்கு இந்த மதரசா சாலியாத்தின் மூலியமாக இந்த பகுதியில் உள்ள 8 குடும்பங்கள் நபிமார்களினுடைய வாரிசுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்ல, அந்த 8 பெண்கள் எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி அந்த 2 குடும்பங்களும் ஒரு பொறுப்பு நீங்கிருச்சுங்கிறத உள்ளத்துல உணர்வாங்க. பிள்ளைங்களை பாதுகாத்து வச்சிருந்து, பசங்களை பாதுகாத்து வச்சிருந்து நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற உள்ளத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்கும். அதே நேரத்துல அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில நம்ம கணவன் மனைவியாக இஸ்லாமிய வாழ்க்கையில ஒன்று கூடிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல இருக்கும், நிம்மதி இருக்கும். இதே மாதிரியாக பொது சேவைகளுக்காக வேண்டி குடும்பங்கள்ல தீன் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி குர்ஆனுடைய வாழ்க்கையும் நபி அவர்களினுடைய சுன்னத்